கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன், இதை சொன்னேன். எசேக்கியேல் ஆண்டவர் தேவ தரிசனத்துல 40வது அதிகாரம் 2வது வசனத்துல தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமே, கட்டி இருக்கிறது போல தரிசனத்துல. ஆமே, அதாவது வேர்ட விஷுவலா பார்க்க ஆரம்பிக்கணும். வேர்ட. ஆமே. அடுத்த வார்த்தை, அவர் என்னை அங்கே கொண்டு போனார். எழுத்தின்படி பார்த்தா நான் பாழாக்கப்பட்ட இடத்துல 14 வருஷம் பாழாக்கப்பட்ட இடத்துல நிற்கிறேன். அந்த தரிசனத்தில் அவர் எனக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி அங்க என்ன கொண்டு போறார். இதைதான் நான் பார்க்கிறேன். ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, என்னை கொண்டு போனவர் எப்படிப்பட்டவராயிருந்தாராம்? அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது. அவர் கையில் சணல் கயிறும் ஒரு அளவு கோலும் இருந்தது. அவர் எங்க நிற்கிறார் தெரியுமா? வாசல்ல நிற்கிறார். எனக்கான வாசல்ல. ஓ ராபா பாகாமா சந்தனலா பாகாரா. பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் வாசல்ல நிற்கிறார். பூட்டக்கூடாதபடி. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் என் நம்பிக்கை. வாசல்ல நிற்கிறவர் யார் தெரியுமா? எனக்காக வாசலை நான் அவனுக்கு முன்னாக போய் வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ஓ ஜீசஸ். அடுத்த வார்த்தை, அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும். அப்ப எதுல வச்சிடாதேன்னா, உன் மாம்ச கண்ணு பாக்குது பாரு பாழா கிடக்குதுன்னு, அதுல வச்சிடாத. நான் உனக்கு காட்டுறேன் பாரு, அதுல உன் மனசவை. நம்ம எதுல மனசு வச்சிருக்கிறோம்? நம்ம எதுல மனசு வச்சிருக்கிறோம்? அவன் இதுக்குதான் கர்த்தர் எசேக்கியேல வாயை திறன்னு சொல்லி புசிக்க கொடுத்துட்டே இருந்தாராம். உள்ளாங்கிட்டே இருக்கிறார். உன் மனசை நீ எதுல வச்சிருக்கிற? நீ இப்ப பாக்குறதுல வைக்கிறியா? நான் உனக்கு காண்பிக்கிறதுல வைக்கிறியா? இன்னைக்கு பாக்குறது 1-2 வருஷம் இல்ல, 14 years. Thank you Holy Spirit. உன்னை நான் கொண்டு வந்ததே உன் கண்ணையும் காதையும் அடைப்பதற்கல்ல, உன்னை கண்ணார பார்க்க. இதன் மேல அடுத்து சொல்றாரு, நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ எங்கே கொண்டு வர மாட்டாய். இனி நான் உன்கிட்ட என்னெல்லாம் காட்டுறேனோ இதெல்லாம் நீ சொல்லணும். இனி உன் வாயில 14 வருஷம் பாழாச்சுன்னு பேசக்கூடாது. கர்த்தர் எனக்கு ஒரு நகரத்தை கட்டுகிறார். அந்த வாசல்ல என் கர்த்தர் நிற்கிறார். எனக்காக ஒரு அதிசயமான வாசலை. ஆமென். കാണുന്നു ഞാൻ விசுவாசத்தா. இந்த 22 நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு காண்பித்தவைகள், கர்த்தர் உங்களை கேட்க பண்ணது. ஆண்டவர் இன்னைக்கு சபையை பார்த்து சொல்ற வார்த்தை இதுதான். கர்த்தராகிய நான் யார் தெரியுமா? நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று உங்களை சுற்றி உள்ளவங்க அறிய போறாங்க. இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன். நீ என்ன செய்யணும்? உன் மனதை அதுல வை. உன் மனதை அதுல வை. காற்று அடிச்சுட்டு தான் இருக்கும் பேதுருவே. நான் உங்ககிட்ட இறங்கி வான்னு சொன்னேனே, உன் மனதை அதுல வை. அக்கினி 7 மடங்கு அதிகமாயிட்டு தான் இருக்கும்.
ஆமே. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாரு. நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்புவிக்க வல்லவர். உன் மனதை அதுல வை, உன் மனதை அதுல வை, உன் மனதை அதுல வை. ஆமே. சுத்தி இருக்கிறவங்க துர்ச்செய்தியை பரப்பிட்டு தான் இருப்பாங்க. காலேபே, நீ சொன்னி அதை எளிதாய் சுதந்திரிப்போன்னு உன் மனதை அதுல வை. ஆமே, ஆமே. யாருக்கும் வெளிப்படுத்தாத ரகசியங்களை, தரிசனங்களை, வார்த்தைகளை கர்த்தர் உனக்கிட்ட சொன்னது உன் மனசை நீ அதுல வைக்க. உன் மனதை பாவிகள் மேல பொறாமை கொள்ள விடாத, விடாத. பாவிகள் மேல பொறாமை. உன் மனசு அங்கங்க ஏன் போகுது? நான் எதுக்கு உனக்கு சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், வார்த்தைகள் மூலமாய் பேசுறேன் சேக்கியல. உன் மனசை நீ அதுல வை. நீ மட்டும் உன் மனசு அதுல வச்சுட்டேனா எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்குள்ள தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். உன்னோடு பேசின வார்த்தையில உன் மனம் இருக்குமானா, உனக்கு காண்பித்த தரிசனங்களிலே உன் மனம் இருக்குமானால், உன் வாழ்க்கையில என்னுடைய கிரியை துரிதமாய், துரிதமாய், துரிதமாய். ஓ ஜீசஸ். ஓடா ரபா கலமா சந்தன மாமா. நீ கண்ணார பார்த்து, கண்ணார் நீங்கள் அதை காணும் போது, ஆமே. பெற்றோரே, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு கொடுத்து பிள்ளைங்க அதை எப்படி யூஸ் பண்றாங்கிறத விட, பிள்ளைங்க அதை வாங்கும் போது அந்த முகத்தில் இருக்கிற சந்தோஷம், அந்த பொருள் நம்ம கையில இருந்தா கூட நமக்கு அவ்வளவு சந்தோஷம் வராது. கரெக்டா இல்லையா? அந்த பொருள் நம்ம கையில இருந்தா கூட அவ்வளவு சந்தோஷம் வராது. ஆனா அதே பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது, என்ன சந்தோஷப்படுத்தி ரசிக்கிறவர் தான் உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். உன்னை அழ வைத்து ரசிக்கிறவர் அல்ல, உன்னை மகிழ வைத்து சந்தோஷப்படுகிறவர்.